Hi friends, welcome to Creative Designers. இந்த வீடியோல ரொம்பவே அழகான இந்த ஸ்லீவ் போர்ஷன் எப்படி வர்க் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த டைம்ல நான் உங்ககிட்ட சில விஷயங்களை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். டெக்னாலஜி ஓரியன்டடா இன்கம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா நீங்க? ஸ்மார்ட் வர்க் பண்ணி உங்களோட லைஃப்ல நீங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களா? மார்க்கெட்டிங்ல உங்களுக்கு ஆர்வம் இருக்கிறவங்களா இருக்கீங்களா? பொருளாதார ரீதியா ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்படினா என்னோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணலாம். நாங்க உங்களை பொருளாதார ரீதியா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு உங்களுக்கு ஏத்த மாதிரி ஆலோசனை வழங்குவோம். சோ இந்த நீங்க சான்ஸை நீங்க பயன்படுத்திக்கோங்க. வாங்க இப்போ நம்ம ப்ளவுஸோட ஸ்லீவ் போர்ஷன் எப்படி வர்க் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்லீவ் போர்ஷன் வரைஞ்சிட்டு கோல்டன் ஜரி த்ரெட்ல டபுள் ஏன் செயின் ஸ்டிட்ச் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம 1.5 mm சைஸ் பீட் 3 பீட்ஸ் இந்த மாதிரி ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம 5 சைஸ் பீட் வச்சு ஸ்டிச்சஸ் பண்றேன். ஒரு பீட் வச்சு ஸ்டிட்ச் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ரெண்டு செயின் ஸ்டிட்ச் பண்ணிக்கிறேன் சேம் அந்த த்ரெட்லயே. திரும்பவும் நெக்ஸ்ட் நம்ம 5 சைஸ் பீட் வச்சு ஸ்டிச்சஸ் பண்றேன். சேம் இதே மாதிரி நம்ம அந்த லாஸ்ட் எண்ட் வரைக்கும் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். திரும்பவும் இன்னொரு லேயர் 1.5 mm பீட் வச்சு ஸ்டிச்சஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம 5 சைஸ் பீட் வச்சு ஸ்டிட்ச் பண்ணோம்ல அதோட சென்டர்ல இந்த மாதிரி 2 பீட்ஸ் வச்சு ஸ்டிச்சஸ் பண்ணிக்கலாம். இதுவும் 1.5 mm பீட் தான். நெக்ஸ்ட் கோல்டன் கலர் திலகம் ஷேப் குந்தன் ஸ்டோன்ஸ் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கேப் விட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இது ட்ரை ஆகட்டும். ஸ்லீவ் போர்ஷன்ஸ்லயும் இதே மாதிரி குந்தன் ஸ்டோன்ஸ் பேஸ்ட் பண்ணியிருக்கேன் ரேண்டமா. ஸ்டோனோட கார்னர் எண்டில் இருந்து நிடில் கீழே இருந்து மேலே எடுத்துக்கலாம். இப்போ அதை சுற்றி நமக்கு ஜர்தோசி எவ்வளோ பெருசு தேவையோ கட் பண்ணி எடுத்து ஸ்டிச்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீடில் எடுத்த இடத்துலேயே கீழே இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த ஆப்போசிட்டில் ஒரு லாக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு லெஃப்ட் சைடில் ஒரு ஸ்டிச், ரைட் சைடில் ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஜர்தோசி கட் பண்ணும்போது ஷேப் வந்து கரெக்டான சைஸுக்கு கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதோட ஃபினிஷிங் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் ஜர்தோசி ஒர்க் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்லீவோட மற்ற போர்ஷன்லையும் ஸ்டோன்ஸ் பேஸ்ட் பண்ணல, அங்கேயும் ஜர்தோசி ஒர்க் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். கார்னர் போர்ஷன் வந்து கீழே வர மாதிரி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல நம்ம 4 சைஸ் பீட் 2 பீடு வச்சு ஸ்டிச்சஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம சென்டர்லேயும் ஒரு லாக் பண்ணிடலாம். அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த பிளேஸில் நிடில் கீழே இருந்து மேலே எடுத்துடலாம். எடுத்துட்டு 1.5 mm பீட் 6 பீட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி க்ராஸாக பிளேஸ் பண்ணிவிட்டு அது எங்கே பிளேஸ் ஆகுதோ அந்த இடத்துல நிடில் கீழே இறக்கிடலாம். நெக்ஸ்ட்டு சென்டர்லேயும் ஒரு லாக் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு சேம் அதே மாதிரி ரைட் சைட்லேயும் இது நம்ம ஃபர்ஸ்ட் பீட் ஒர்க் பண்ணோம்ல அதே மாதிரி க்ராஸாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதே மாதிரி புட்டாஸ் டிசைன் நம்ம எல்லா ஸ்டோன்லேயும் ஒர்க் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நார்மல் நிடிலில் லாக் பண்ணுறது பாருங்கள். நிடிலில் கீழேருந்து மேலே எடுத்துகிட்டு இப்போ பக்கத்துலேயே கீழே இன்சர்ட் பண்ணிடலாம். திரும்பவும் நீடில் எடுத்துகிட்டு இப்போ நீடிலில் அந்த த்ரெட் வச்சு ஒரு சுற்றிட்டு இந்த மாதிரி லாக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நீடில் கீழே இறக்கிட்டு கீழே கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, இப்போ அந்த புட்டாஸ் டிசைன் இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸ்லீவ் போர்ஷன்லேயும் ஃபுல்லாக அதே டிசைன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ப்ளவுஸோட ஸ்லீவ் போர்ஷன் இப்போ நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ரொம்பவே அழகாக வந்திருக்கு பாருங்கள் இந்த டிசைன். சிம்பிளான ஒர்க்லேயே நீங்களும் இதே மாதிரி அழகான டிசைன்ஸ் ரெடி பண்ணலாம். இது ப்ளவுஸோட ஃப்ரண்ட் நெக் போர்ஷன். இது ப்ளவுஸோட பேக் நெக் போர்ஷன். பாட் ஷேப்பில் நெக் ஷேப் வரைஞ்சிட்டு சேம் ஸ்லீவில் பண்ண அதே டிசைன் இங்கே கொடுத்துருக்கேன். சிம்பிளான டிசைனாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு பாருங்கள் நீட் ஃபினிஷிங்காக ரொம்பவே அழகாக வந்திருக்கு. ப்ளவுஸோட ஓவரால் வியூஸ் பாருங்கள். உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருந்துன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சிம்பிளான டிசைன்ஸ் லைக் பண்ணுறவங்க இந்த மாதிரி டிசைன்ஸ் சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். ஒர்க் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் என்னோட நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எனக்கு கால் இல்லைனா மெசேஜ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.